நம்ம சொன்ன மாரி என்ன ஃபர்ஸ்ட்டு பார்க்க போனோம்னா, அவருக்கு இந்த முதலீட்டு முறைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த பிஹேவியருக்குள்ள என்ன பண்ணணும்னா, கடன் அளவை அவர் ஒழுங்குபடுத்திக்கணும். கடன் அளவை என்ன ஒழுங்குபடுத்தி அந்த நிமிடம் வரைக்கும் அந்த 23 வயது நபருக்கு எந்த கடனும் இருக்காது. கடன் அளவை எதுக்கெல்லாம் அவர் அலோவ் பண்ணிக்கலாம் தன்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீலர் இல்லைன்னா கண்டிப்பா 2 வீலர் வாங்கிக்கலாம். அலோவ் பண்ணிக்கலாம். காருக்கு அவர் கண்டிப்பா போகக்கூடாது அந்த நேரத்துக்கு. 2வது மிக முக்கியமா ஹவுசிங் லோன் போகவே கூடாது. ஏன்னா அந்த நேரத்தில எல்லா வங்கியோ, இல்ல நிதி நிறுவனங்களோ, இல்ல ஹவுசிங் லோன் குடுக்குற நிதி நிறுவனம் அவர போட்டு அதிகப்படியான பிரஷர் குடுப்பாங்க. இப்ப நீங்க வாங்கிட்டீங்கன்னா, அடுத்து 45 வருஷத்துல நீங்க கட்டி முடிச்சிடலாம். அப்ப 45 வயசுல உங்க வீடு உங்களுக்குன்னு வந்துடுது. இப்ப 23 இது 43, 45 வயசுல 20 வருஷத்துல நீங்க கட்டி முடிச்சிடலாம். அன்னைக்கு தான் பல பேர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சென்னை மாதிரி மாநகரத்துல வாங்கவே ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க 65வது வயதில தான் அவங்க முடிப்பாங்க. அப்போ அவங்களோட முதுமையில தான் அந்த வீடு அவங்களுக்கு ஆகும். இப்படிலாம் அவங்கள கேன்வாஸ் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு ஆட்படக்கூடாது தொடக்கத்துல. ஏன்னா இந்த மாதிரி லோனு இப்போ காருக்கு நேரடியா போகுறதோ, இல்ல ஹவுசிங் லோன் நேரடியா போகுறதோ, இல்லைன்னா கிரெடிட் கார்டை வாங்கிக்கிறதோ, இதில் இணையாம ரொம்ப அடிப்படையா தேவையான அந்த 2 வீலர் லோன். இன்னும் அதுக்கு முன்னாடி அவர் எஜுகேஷனுக்காக என்ன லோன் வாங்கியிருந்தாருன்னா, அப்போ கூட அந்த 2 வீலர் அதை கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா எஜுகேஷனுக்கு அவர் 4 லட்சம், 5 லட்சம், 3 லட்சம் வாங்கியிருந்தா அதை கட்டுறதுக்கு தான் அவர் கவனம் வச்சு, இதை முதல்ல சரி பண்ணிட்டா, அடுத்து அவர் முதலீடு பக்கம் மாறலாம். இயல்பாகவே அவங்களுடைய நிறுவனம் இது பிஎஃப் பிடிப்பாங்க. அது விட்டுருங்க. அது அந்த நிமிடத்துக்கு எந்த வருடமும் நமக்கு திருப்பி எடுக்க முடியாது. அது அப்படியே ஒரு நிறுவனம் மாறும்போது அப்படியே கேரி ஃபார்வர்டாக போகுது. அப்போ இவர் இந்த பக்கம் வரும்போது, இந்த முதல்ல அவருக்கு ஏற்கனவே தெரியப்பட்டதா இருந்தால் எதை எடுக்கலாம்னு தெரியும் கொஞ்சம். இதில் போகலாம், இதில் அப்படி தெரியலனா உறுதியாக நம்ம என்ன கொடுத்துக்கணும்னா, சைக்கிளை ஒருத்தர் பிடிக்கிற கணக்கு தான். கண்டிப்பாக அவர் ஒரு நிதி சார்ந்த ஆலோசகரையோ, இல்லை நிதியில் நல்லா தெரிஞ்ச அவருடைய யாருக்காவது நோன் பர்சன்கிட்ட சின்ன டிஸ்கஷன் பண்ணார்னா, தொடக்கத்தை நல்லா அமைச்சு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நேரடியாக அவங்களுக்கு பங்கு சந்தையில் உள்ள போயிடுவாங்க.